சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணோசை ஆராதனை நேரம். வணக்கம் நேயர் சகோதர சகோதரிகளே, ஞாயிறுதோறும் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே பங்கு பெற்றலாம். festaudio.net என்னும் இணையத்திலே ஒளி வடிவாகவும், ஸ்மார்ட் போன்ஸ் தொலைபேசியிலே LTR.FM வாயிலாகவும், வைஃபை வானொலி வாயிலாகவும் ஒலி வடிவாக கேட்டு நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். விண்ணொளி எனும் எமது 15 நிமிட நேர அனுதின காலை சிந்தனையை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும், அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணொளி எனும் இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமைகள் தோறும் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலிகோட் டிவியிலேயும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் என்பதை மறவாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் இமெயில் @newgraceministries.org என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 004474337348 என்ற இலக்கத்துடன் எம்மோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்படி நீங்கள் இருந்த வண்ணமாகவே கண்களை மூடி இந்த நேரத்திலே ஆவியானுடைய பிரசன்னத்துக்கூடாக கடந்து போவோம். உண்மையிலே நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல காரியம் என்று சொல்லி ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். வெறும் மாம்சமாக மட்டுமல்ல, எங்களுடைய ஆண்டவர் அசைவாடுகிறவர், ஆவியானவர், பரிசுத்தர், தூயவர். அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். நிச்சயமாக நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சின்னது பெரிதென்று பிரிக்கப்படவில்லை, சகல பாவங்களையும் மன்னித்திருக்கிறது, கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் பண்ண தேவையில்லை. அவருக்கு ரத்தம் அவ்வளவு வல்லமையுள்ள ரத்தம். அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஜீசஸ். சொல்லி பாப்போமா? நாங்கள் சொல்லுவோம், அந்த நாமத்தை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஜீசஸ், 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 ஜீசஸ். நிச்சயமாய் நாங்கள் உற்சாகப்படுவோம். இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்தப்படுகிறோம் என்றால் இயேசுவின் நாமத்துக்கு அந்த வல்லமை உண்டு. இயேசுவின் நாமம், அது வல்லமையுள்ள நாமம், அது மகா அதிசயமான அற்புதமான நாமம், எங்களை உற்சாகப்படுத்துகிற நாமம், எங்களை வெல்லப்படுத்தின நாமம், எங்களை பரிசுத்தப்படுத்தின நாமம், எங்களை விடுதலையாக்கின நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்படுகிறோம். ஆவியானவரை எங்களை இன்னும் நிரப்புங்க சுவாமி, இன்னும் அதிகமாய் நிரப்புங்கள் அப்பா. நிரம்பி என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? நிச்சயமாக இதுதான் எங்களோட ஒரு விசேஷ காரியம். எவ்வளவு சோர்வாக நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்திற்குள் நாங்கள் வருகிற நேரத்திலே அவர் எங்களை உற்சாகப்படுத்துகிறார், அவர் எங்களை பலப்படுத்துகிறார், அவர் எங்களை நிரப்புகிறார், அவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர் எங்களை சந்தோஷப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்ப திரும்ப மாறும்? நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிற வேளையிலே, அவரை நோக்கி பார்க்கிற நேரத்திலே, அவரை தேடி வருகிற நேரத்திலே. இந்த நேரத்திலே நீங்கள் யாராவது இருக்கலாம். உங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய சூழ்நிலை தெரியும், எனக்கு மட்டும்தான் என்னுடைய சூழ்நிலை தெரியும். ஆனால் எங்கள் அனைவருடைய சூழ்நிலையும் அறிந்தவர் எங்களுடைய ஆண்டவர். அவருக்கு முன்பு எதுவுமே மறைவில்லை, எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அவர் எங்களை பார்க்கிற தேவன். ஜெகோவா ஜாயிரே மட்டுமில்லை, அவர் எல்ரோய் சொல்லுகிறோம் என்றால் எங்களை காண்கிற தேவன், எங்களுடைய உள்ளத்தை காண்கிறார். இந்த நேரத்திலே யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீங்களோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகிற நேரத்தில் நிச்சயமாய் எங்களுடைய ஆண்டவர் எங்களை நிரப்பி, எங்களை சந்தோஷப்படுத்தி, பலத்தோடு, புதிய நம்பிக்கையோடும் புதிய விசுவாசத்தோடும் கொண்டு போவார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஆமேன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறது மட்டும்தான். சரி, அப்படி யார் யார் அப்படி வாஞ்சிக்கிறீங்களோ, நான் இந்த இடத்தை போகிற நேரத்தில் நான் வந்த பிரகாரம் போகக்கூடாது,
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் போக வேண்டும். அத்தனை பேரும் அப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த நேரத்திலே எல்லா காரியங்களும் ஒரு புறம் வைங்க. நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், சந்தோஷமா ஆராதிப்போம். என்ற வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று அவர் மறுபடியும் சொல்றாராம். என்று அவருக்கு தெரியும் எப்பொழுதே நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதே விதமாக நாங்கள் உற்சாகமாக நாங்கள் எழுந்திருப்போமா? எழும்பி நீங்க ரெடி ஆகிக்கொள், ஓமப் ஆகிக்கொள். இந்த நேரத்தில் நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். கைகளை தட்டி எப்படியெல்லாம் உங்களை ஆராதிக்க விரும்புறீங்களோ அப்படி ஆராதிக்கலாம். கைகளை தட்டி, கைகளை உயர்த்தி, என்ன கைகளை நீங்கள் அவரை நோக்கி கண்ணை மூடி ஆராதிக்கலாம், ஈவன் கண்ணை திறந்து கூட ஆராதிக்கலாம், வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்கலாம், மௌனமாக கூட ஆராதிக்கலாம். ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய ஒரு இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் இப்பொழுது இருக்கிறது, துதியோடும் ஆராதனையும் நிரம்பி இருக்கிறதா? நிச்சயமாய் அவர் பார்க்கிறார். சரி, இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாய் கைகளை தட்டி ஒரு பாடலை பாடுவோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபி சேராவிகள் ஒளிந்து உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஒளிந்து உம்மை போற்றிட. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. உலகத்திலே உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே.
உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூவில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. திருவின் சேராவிகள் ஒளிந்து உம்மை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஒளிந்து உம்மை போற்றிட. ஆம், அவர் பரிசுத்தராயிருக்கிறார். நன்றி ராஜாவே, நீங்கள் பரிசுத்தர் அப்பா, நீங்கள் பரிசுத்தர் தகப்பனே. கேருபின் சேராபின்கள் மத்தியில் வாசமாய் இருப்பவர் தகப்பனே. வானம் உங்களுடைய சிங்காசனம், பூமி உங்களுடைய பாதப்படி சுவாமி. நீங்கள் எவ்வளவு பெரியவராய் இருக்கணும் அப்பா. சகலமும் படைத்த என் தேவா, ஓ நித்திய சிருஷ்டிகரே, சகல சிருஷ்டிக்கும் எஜமானனே, you are the master of all creation. அப்பா, சகலத்தை உருவாக்கினவர். சகலமும் உங்களுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம் தான் அப்பா. நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் தூயாதி தூயவர் ராஜாவே. உங்களுக்கே அந்த உரிமை சுவாமி, உங்களுக்கே அந்த கணம் ராஜாவே. உங்களுக்கு மட்டுமே தகப்பனே அந்த உயர்வு சுவாமி. உங்களுடைய இடத்திலே வேறு ஒருவரையும் வைக்க முடியாதப்பா. உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜாவே. எல்லாவற்றிற்கும் மேலானவர் சுவாமி. நன்றி தகப்பனே சுவாமி. எத்தனை நாமம் உங்களுக்கு இருக்கிறது ராஜாவே. ஐயா, இந்த நேரத்திலே சுவாமி நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நாமத்தை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஜெகோவா ஜாயிரே, சகலத்தையும் பார்த்து கொண்டவர், சகலத்தையும் பார்த்தவர், சகலத்தையும் சந்தித்தவர், தேவைகள் யாவையும் சந்தித்தவர். எல்ரோயி, எங்களை காண்கிற தேவன். நான் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்னை காண்கிற தேவன். எல் ஷடாய், நீங்கள் எல்லாம் வல்லமையுள்ளவர், நீங்கள் எல்லாம் வல்லமையுள்ளவர் அப்பா. உங்களுடைய வல்லமைக்கு ஒரு ஈடாக ஒருவரையும் வைக்க முடியாது சுவாமி. ஜெகோவா ராஃபா, சுகத்தை தந்தவர், அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஜெகோவா நிசி, எங்களுக்கு வெற்றி, கிறிஸ்து இயேசுவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி நீங்க தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மட்டுமா தகப்பனே, நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்கள் அற்புதர், நீங்கள் அதிசயமானவர், நீங்க எங்களுடைய தஞ்சம், நீங்கள் எங்களுடைய கோட்டை, நீங்கள் எங்களுடைய அடையாளம், அடைக்கலம், எல்லாமே நீங்க தான சுவாமி. நீங்க போதுமானவர், நீங்கள் போதுமானவர். Your grace is sufficient for us. நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி. ஜெகோவா ஜாயிரே. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches in glory. He gives His angels
ஜாயிரே. நன்றி சுவாமி. ஜெகோவா ஜாயிரே, தேவை யாவும் சந்தித்தவர் சுவாமி. ஐயா, நீங்கள் சகலத்தையும் ப்ரொவைட் பண்ணினீங்க அப்பா. நன்றி ராஜாவே. இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சந்தித்தீங்க அப்பா. எபினேசர் அப்பா, இதுவரை உதவினவர் சுவாமி. இனியும் எங்களை நடத்துவீங்க கர்த்தாவே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி சுவாமி. இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அநேக காரியங்கள் இருக்கிறது. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறார். இந்த வேளையிலே உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியாக நீங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆமாப்பா தகப்பனே, நாங்கள் யோசித்து பார்க்கிறோம் அப்பா, எப்படி இருந்த நாங்கள் இன்றைக்கு எவ்வளவாக எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை உயிரோடு கூட வைத்திருக்கிறீங்க அப்பா. சில வேளையில நாங்கள் அதை யோசிக்கிறது இல்லையப்பா. நாங்கள் ஒர்க்குக்கு போகையிலும், நாங்கள் டிராவல் பண்ணுகிற நேரத்திலே தகப்பனே, டிரைவ் பண்ணுகிற நேரத்திலே சுவாமி, உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை தாங்குகிறது, உங்களுடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறது ராஜாவே. எங்களுக்கு முன்பதாக பாதைகளை ஆயத்தப்படுத்துறீங்களே சுவாமி, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதே வேளையில அப்பா, இந்த உலகத்திலே எத்தனை பேர் அப்பா உணவு இல்லாமல் இருக்கிற வேளையிலே எங்களுடைய ஆண்டவர் ஒன்றுக்கு 3 தடவையும் அதுக்கு மேலாக எப்படி ஆகாரத்தினாலே போஷிக்கிறீங்க சுவாமி. கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிற விதம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் ராஜாவே, எங்களுடைய ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜாப்ஸ்லே தகப்பனே, நன்றி சுவாமி. ஐயா, எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களிலே அவருடைய ஜாப்ஸை இழந்து போகிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தருக்கும் அதிலே குறைவு வைக்கவில்லை சுவாமி. நன்றி தகப்பனே. மாறாக ப்ரமோஷன்ஸ், நன்றி ராஜாவே, உயர்வு தகப்பனே. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் சுவாமி. உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமையினால் உங்களை செலுத்துகிறோம் அப்பா. உங்களை புகழுகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம் சுவாமி. நன்றி ராஜாவே, துதிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஓ நன்றி. உமக்கே தேவா
எனில் வந்த போது நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். கண்ணீர் எனில் வந்த போது நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் ஹalleluya கனமும் உங்களுக்கே ராஜாவே நன்றி சுவாமி ஹalleluya துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. உங்களை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ராஜாவை ஆராதிக்கிறோம். உங்களை கனப்படுத்துகிறோம் சுவாமி. அப்பா உங்களை உயர்த்துகிறோம். ஓ நீங்கள் சர்வ வல்லமையுள்ளவரே. ஓ எல்லா துதி கனமைக்கு பாத்திரரே சுவாமி. ஐயா உங்களை போற்றுகிறோம். ஓ துதி கனம் மகிமை உங்களுக்கே. ஐயா புகழ் உங்களுக்கே சுவாமி. உங்களை போற்றுகிறோம் ராஜாவே. உங்களை புகழுகிறோம் சுவாமி. உங்களை துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். ஓ நீங்க பெரியவர், நீங்க பெரியவர் சுவாமி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஹalleluya சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா நாமங்களுக்கும் மேலான பரிசுத்த நாமமே உங்களை உயர்த்துகிறோம். ஓ நீங்கள் பெரியவர், மகத்துவமானவர் அப்பா. ஆராதனை நாயகரே, அபிஷேக நாதரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் சுவாமி ராஜாவே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவா உங்களுக்கே, ஓ ராஜா உங்களுக்கே, மகிமை உங்களுக்கே. உங்களை போற்றுகிறோம், உங்களை புகழுகிறோம் சுவாமி. நீங்க பரிசுத்தர், நீங்க நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர் அப்பா. ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் தகப்பனே. ஓ துதிகன மத்தியில் வாசமாய் இருக்கிறவர் சுவாமி. உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை ராஜாவே. நீங்கள் மாத்திரம், you and you alone. நீங்க மாத்திரம், நீர் ஒருவரே. நீங்கள் மாத்திரம் சுவாமி. என்றென்றுமாய் ஜீவிப்பவர், என்றென்றுமாய் ஜீவிப்பவர். ஓ தகப்பனே, முடிவில்லாதவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அல்பா ஒமேகாவும் இருப்பவர், ஆதியும் அந்தமாய் இருப்பவர் சுவாமி. ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஓ சுவாமி நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர். ஹalleluya. ஓ we worship you Father Lord. நன்றி சுவாமி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஹalleluya. நன்றி சுவாமி ராஜாவே. ஹalleluya. For a Lord Almighty reigns.
ஹalleluya. உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் சுவாமி. ராஜாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ பரிசுத்தரே 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 உங்களை துதிக்கிறோம் சுவாமி. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஓ நீங்கள் தூயவர், நீங்கள் தூயவர், நீங்கள் தூயவர் சுவாமி. ஹalleluya சுவாமி. நன்றி ராஜாவே, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா சுவாமி. ஓ உங்களை ஆராதிக்கிறோம் சுவாமி. worthy is the lamb, worthy is the lamb. ஹalleluya சுவாமி. நன்றி ராஜாவே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உங்களை ஆராதிக்கிறோம் சுவாமி. holy 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 hallelujah சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். mighty worthy is the lamb, worthy is the lamb. holy you are holy, holy are you Lord God Almighty. Worthy is the lamb, worthy is the lamb. You are holy, you are holy, oh holy Jesus. Are you Lord God Almighty. Worthy is the lamb, worthy is the lamb, worthy is the lamb, worthy is the lamb, worthy is the lamb. Amen. Hallelujah. ஓ நன்றி சுவாமி, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் பாத்திரர், நீங்கள் பாத்திரர், நீங்கள் துதிகன மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். உங்கள் ஒருவருக்கே துதி சுவாமி, உங்கள் ஒருவருக்கே ஆராதனை அப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வீற்றிருப்பவர், தூயாதி தூயவர், அக்கினியாய் இருப்பவர். ஓ அசைவாடுகிற ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். நன்றி சுவாமி, நன்றி ராஜாவே. எங்களுடைய ஆண்டவரை போல ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. எங்களுடைய தகப்பனாய் இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஈவன் பிள்ளைகளாய் கூட இருக்கலாம். ஒருவருமே எங்களுடைய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக இல்லை. அவர் தகப்பனாய் இருக்கிறார், அவர் தாயாக இருக்கிறார், மணவாளனாய் இருக்கிறார். மணவாட்டியை நேசிக்கிற அன்பே உருவானவர். அவருடைய அன்பு ஒரு பொழுதும் மாறாது. மனுஷருடைய அன்பு காலத்துக்கு காலம் மாறலாம், ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய அன்பு நாங்கள் பாவியா இருக்கிற நேரத்திலேயே அவருடைய அன்பு எங்களுக்கு போதுமானதா இருந்தது. நன்றி சுவாமி. ஹalleluya.
யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நினைத்திட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை அழைத்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. ஹalleluya சுவாமி, உங்களை போற்றுகிறோம் அப்பா, உங்களை புகழுகிறோம் சுவாமி, உங்களை வாழ்த்துகிறோம் ராஜாவே, உங்களை வணங்குகிறோம் அப்பா. உங்களை போல தேற்றிட, உங்களை போல காத்திட, உங்களை போல அணைத்திட ஒருவரும் இல்லை சுவாமி. ஆனால் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க தகப்பனே, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க சுவாமி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிற நேரத்திலே ராஜாவே, ஐயா சகலமும் எங்களுக்குரியதா இருக்கிறது சுவாமி, சகலமும் எங்களுக்குரியதா இருக்கிறது. ஏனென்றால் தகப்பனே, அப்பாவுடையது யாவும் அவருடைய பிள்ளைக்கு சொந்தம். நீங்கள் என்னுடைய தகப்பன், உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே சுவாமி. ஓ தாயை போல தேற்றுகிறவர் சுவாமி. நன்றி நன்றி நன்றி. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். ஓ, உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். ஓ கைகளை உயர்த்தி போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. ஹalleluya. ஓ நன்றி ராஜாவே, இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, இயேசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மகிமை உங்களுக்கே ராஜாவே. நன்றி 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 சுவாமி, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி கர்த்தாவே. உங்களை போற்றுகிறோம் அப்பா. நீங்கள் ஒருவரே பாத்திரரப்பா. ஆமாப்பா, நீங்க நல்லவர் சுவாமி. நன்றி தகப்பனே. சகல துதியும், சகல கணமும், சகல மகிமையும் சுவாமி ராஜாவே உங்களை ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் இந்த ஆராதனை கர்த்தாவே. ஆமென். நன்றி. ஓகே, நாங்கள் தொடர்ந்து நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் இப்பொழுது எங்களை ஆஸ்வதிக்க போறீங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே பல காரியங்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஓ தொடப்பட்டோம் ஆண்டவரே, பலப்படுத்தப்பட்டோம். எங்களுடைய ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்தினீர்கள். நல்ல வார்த்தைகளை தந்து ஆண்டவரை உற்சாகப்படுத்தினீர்கள். ஆகவே இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் போகிறோம். அந்த வார்த்தையினாலே எங்களை நீங்கள் ஆண்டவரை பலப்படுத்த போறீங்க, வார்த்தையினாலே எங்களை ஆஸ்வதிக்க போறீங்க. ஒவ்வொருவரும் பைபிளை உயர்த்தி நாம சொல்லுவோம், ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எனக்கு வருகிறது, உங்களுடைய வார்த்தை எனக்கு வருகிறது. Lord, I am receiving your word, Lord, right now. It's coming to me, Lord. I am receiving the word of God today. That will change my life, Master. Oh, that will strengthen me, Lord.
that will comfort me, Father. ஆண்டவரே, அது எனக்கு ஆறுதலாக இருக்க போகிறதப்பா, உற்சாகமூட்ட போகிறது தகப்பனே. விசுவாசத்திலே பெருக போகிறோம், விசுவாசத்திலே உறுதிப்பட போகிறோம். உங்களுடைய வார்த்தை அதை செய்ய போகிறது இந்த நேரத்தில். என்றால் விசுவாசம் கேள்வியிலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். ஆகவே தகப்பனே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. எத்தனோ விதமாக ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது ராஜா. உங்களுடைய வார்த்தை எங்களை ஹீல் பண்ண போகிறது ராஜா. Oh yes, Father, the word of God will heal us as well. Oh, thank you, Master, for that. உங்களுடைய வசனத்தை கேட்டே நாங்கள் சுகம் அடைய போகிறோம். என்றால் வார்த்தையினாலே சுகம், வார்த்தையில் அந்த வல்லமை உண்டு. நன்றி பிதாவே, ஆசீர்வாதமானவளே. Oh, thank you, Father, in Jesus' name. Amen. 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 Okay. Today we are going to look at the joy and also the worry during Christmas time. கிறிஸ்மஸ் காலம் பாருங்க, சந்தோஷமா மாத்திரம் இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் அது ஒரு வேதனைக்குரியதாக, துக்கம் நிறைந்ததாக, ஒரு கவலையோடு கூடியதாகவும் காணப்பட முடியும். அப்போ அது நம்முடைய ஒரு சாய்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். It's up to you to make it a joyful event or a worrying event. அது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஸோ வசனத்தை கூட நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படியாக இங்கே ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மனுஷன் உண்மையிலே சில நேரத்தில் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, ஆம், சில காரியங்களை எங்களால் செய்ய முடியாது தான், அது வேற. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் தேவனை அவன் நிராகரித்து விட்டபடினாலே, because he rejected Christ, he is troubled and he is worried and his life was miserable. He could not enjoy the joy of Christmas. கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை இந்த மனுஷனாலே சந்தோஷமாக அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே I was wondering whether there will be people in the world today who will have the same problem. You know, they are not rejoicing during Christmas time because their heart was not right. They haven't given their life to Christ. ஆண்டவர் இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதபடினாலே, அவரை சார்ந்திருக்காதபடினாலே, அவரை நம்பாதபடினாலே அவருடைய இருதயம் அங்கே சந்தோஷம் இல்லாமல் காணப்படுகிறது. ஓகே, நாங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Matthew chapter 2 verse 3. Here's a man, his name was Herod. ஏரோது மனிதனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், everybody else was rejoicing over the birth of Christ, but here's a man who was troubled and disturbed, the Bible says. இன்னைக்கு கிறிஸ்மஸ் டைமில் உங்களுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப்டாக, ட்ரபிள்டாக இருக்குமென்னு சொன்னால் something wrong, the way that you take things. அந்த ஆண்டவருடைய காரியங்களையும் இயேசுவையும் நீங்கள் சரியானபடி அறிந்து கொள்ளாதபடினாலே, அவரை உங்களுடைய வாழ்க்கையில் சரியானபடி நீங்கள் பிரயோகிக்காதபடினாலே, the Lord Jesus is a wonderful thing. I mean, he when he comes into your life, you will be rejoicing all the time. There won't be worry at all in your life. அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த பொழுது அவரே உங்களுடைய சந்தோஷமாகி விடுகின்றார், அவரே உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியாகி விடுகின்றார். Through him you receive things. ஆகவே நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம். Actually the word கலங்கி is used here, இல்லையா? தமிழ்ல வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கலங்கினார்கள், right? So இங்க நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார். சாஸ்திரிகள் அவரை வணங்கும்படியாக தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, நாங்கள் பார்க்க போறோம் பிறகு. ஆனால் இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவனுக்கு அந்த சந்தோஷமே இல்லை. அவன் actually was shocked to hear this news now, right? He was troubled in his mind. அவனுடைய இருதயம் கலங்குகிறது. அது அவன் மாத்திரமல்ல, அவனுடைய முழு நாட்டாரும் கலங்கி போய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ரீசன் என்னன்னு சொன்னால், he does not want to receive Christ. He want to reject Christ in his life. இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. அவரை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்றதுக்கு, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட இடம் கொடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இல்லை. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போய்
அவன் கலக்கத்தோடு கூட காணப்படுகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 2:16 அதே ஏரோதை பற்றி இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். he was full of anger, exceedingly angry என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவ்வளவுக்கு கோபம், அவ்வளவுக்கு he couldn't take it up. எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவருடைய பிறப்பை அங்கே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு மனுஷன் மாத்திரம் கோபத்தோடு கூட அவன் காணப்படுகிறான். அந்த கோபத்தின் விளைவாக he has become a murderer as well. அந்த கோபத்தின் நிமித்தமாக அவன் ஒரு கொலைகாரனாய் மாறிவிட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? yes, he want to reject Christ in his life. இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. இயேசுவை அவன் நிராகரிக்கிறான். எனக்கு வேண்டாம் இந்த ஜீசஸ், இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். அதே மத்தேயு 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. அவ்வளவு போதும். ஓகே, இங்க நாங்க பார்க்கிறோம் ஏரோது இறந்து போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. why that was mentioned here? ஏன் தெரியுமா போடப்பட்டிருக்கிறது? இயேசு இல்லாமலே இறந்து போயிட்டான். Without accepting Christ, he has died, right? So he's lost Christ in his life, the blessing of Christ, right? எல்லாத்தையும் இழந்து போய்விட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த விதமான ஒரு வேதனையான ஒரு காரியத்தை இந்த ஏரோது வாழ்விலே நாங்கள் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் இந்த இடத்துல. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நமக்கு தேவன் தந்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் மூலமாகத்தான் நமக்கு சந்தோஷம், அவர் மூலமாகத்தான் நாங்கள் நிம்மதி காணலாம், அவர் மூலமாகத்தான் நாங்கள் அமைதி காணலாம், அவர் மூலமாகத்தான் நமக்கு சமாதானம், அவர் மூலமாகத்தான் நமக்கு ஆறுதல். இயேசு இல்லாமல் நீங்கள் எந்த விதத்திலையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தீர்வுகளை கண்டுபிடிக்கவே முடியாது. Don't go to do anything without Christ in your life, right? Give him place in your life. உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது மாலா ப்ரே பண்ணிக்க எங்களோட சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல அன்புள்ளவர்களாய் மாறப்போகிறார்கள் ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரே பண்ணதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. How can we become a loving people? Only through Christ. இயேசு இல்லாத வாழ்வில் அன்பு கிடையாது. He is the solution, right? வேதனை ஒரு காரியம் என்ன சொன்ன, ஈவன் இயேசுவை கொண்டவர்கள் கூட, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இன்னும் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். இவனை போல இவனாவது இயேசுவை எதிர்த்ததினாலே, அவரை நிராகரித்து விட்டதினாலே இப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான், ஒரு பொல்லாத மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்குற ஒரு வேதனையான காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கூட, அவருடைய விசுவாசிகள் கூட இப்படியாக இதைவிட மோசமாக நடக்கிறதை இன்னைக்கு நாம கேள்விப்படுகிறோம். வேதனையான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஆகவே நாங்கள் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நமக்கு சந்தோஷமே இல்லை. நம்முடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கும். நாம் கோபம் உள்ளவர்களாய் ஒரு வெறுப்பு வாழ்க்கையில கடைசியிலே கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் இழந்து போனவர்களாய் நாம் கடைசியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்துக் கொள்வோம். ஆகவே ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, நவ் வி கம் டு த ரியல் blessing through Christmas. இப்பொழுது ஓகே, what happened to those who accepted Christ into their lives? அவங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன நடந்தது? அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தவர்களுக்கு என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? வாசிப்போம். மத்தேயு 2:10. Matthew chapter 2 verse 10. அங்க நாங்கள் பார்க்கிறோம் ஆனந்த சந்தோஷம் நட்சத்திரத்தை கண்ட பொழுது. என்றால் ஆண்டவராகிய இயேசு பிறந்து விட்டார். ஆகவே அங்கே அந்த நட்சத்திரம் அவர்களை ஆண்டவராகிய இயேசு இருக்கிற இடத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை காணப்போகிறோம், இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறார் என்ற அந்த நிச்சயத்தினாலே அவருடைய உள்ளம் ஆனந்த சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். They rejoiced with exceeding great joy.
அது உண்மையிலே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன ஜாய்னு நமக்கு ஒரு யோசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. They rejoiced with exceeding great joy. அப்போ ஏற்கனவே பாவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை திரும்பவும் வேறு விதமாக பாவிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனந்தம் என்றாலும் சந்தோஷம்தான். அப்போ ஆனந்த சந்தோஷம் என்றால் அப்போ டபுள் சந்தோஷம் அது, ரைட்? அதை விளங்கப்படுத்துறதுக்கு வேற வார்த்தை கிடைக்கல அவங்களுக்கு. அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால் இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவருமே சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட முடியும். அதாவது அவர் மூலமாக நீங்க எதிர்பாருங்க. அவர் மூலமாக நீங்க சந்தோஷத்தை வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை. ஏன்னா அவரே சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையில. அவர் சொன்னார், என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சந்தோஷங்களில் நிறைவாகும்படிக்கு அப்படின்னு 15ஆம் அதிகாரம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறதை நாங்கள் வாசிக்கலாம். யோவான் 14:27 சமாதானத்தை பற்றி சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் யோவான் 15 சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாயிருக்கும்படி அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. ஆகவே என்னுடைய சந்தோஷம், Jesus was always a joyful person. அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் உள்ளவராய் காணப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த சந்தோஷத்தை அவர் நமக்கு தருவதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். So why shouldn't we receive it, right? So ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் இன்றைக்கு நமக்கும் வர முடியும், நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்றுக்கொள்கிற பொழுது. அடுத்ததாக the second person, Luke chapter 1:47, Luke 1:47, லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. Amen, hallelujah. Again in English it says, and my spirit has rejoiced in God my Savior, right? Rejoice. Rejoicing is the blessing of Christmas. ஆண்டவரை இயேசு பிறந்து விட்டதனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள், சில பேரை பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் முகத்துல சந்தோஷமே இல்லை தானே, எப்போ பார்த்தாலும் அங்கே அமைதி இல்லை, அங்கே நம்பிக்கை இல்லை. பிகாஸ் நம்பிக்கை இல்லாட்டி நமக்கு சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா வாழ்க்கையில. நம்ம ஆண்டவரை இயேசுவை நம்புகிறதுனால தான், அவர் மீது நம்பிக்கை வைக்கிறபடினால தான் நமக்கு சந்தோஷம் வர முடியும். என்னுடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை வந்தால் தான் நம்ம அவருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ நாங்கள் பார்க்குறோம் இந்த கிறிஸ்மஸ் கதாபாத்திரங்கள், ரைட்? இன்னும் நிறைய பேரை பார்க்கலாம். But we are going to see only just 3 people. Okay, shepherds பார்ப்போம். லூக்கா 2:20, Luke chapter 2 verse 20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். Actually the word rejoicing has not come here, but I believe that's what had taken place. என்றால் glorify பண்ணாங்க, praise பண்ணாங்க, அழுது கொண்டாச்சு இருப்பாங்க இல்லையா? I'm sure they were rejoicing when they do these things, right? Glorifying and praising God for all the things they had heard and seen and சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தான் கிறிஸ்மஸின் நல்ல செய்தியாக தான். Can you remember? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் மேய்ப்பர்களை சந்திக்க வந்த பொழுது, 2ஆம் அதிகாரம் இல்லையா? மேய்ப்பர்கள் தேவதூதர்களை சந்திக்க வந்த பொழுது என்ன சொன்னார்கள்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்றைக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் நமக்கு வர வேண்டும். சந்தோஷத்தை தராத நற்செய்தி கேட்க வேண்டாம். If people don't preach to you, right, the message of joy, don't listen to it. But that's not the real message from God. ஆண்டவர் கொடுக்க வந்த நற்செய்தி சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார், ஆண்டவர் இயேசுங்க வந்து விட்டார். இவ்வளவு காலம் தான் துக்கமாக இருந்தோம், இவ்வளவு காலம் இயேசு இல்லாமல் வேதனையோடு கூட காணப்பட்டோம். ஆனால் இப்பொழுது அவர் வந்து விட்டாரே, ஆகவே நாங்கள் ஏன் கலங்க வேண்டும்? ஆகவே நாம சொல்ல வேண்டும், ஆண்டவரே உங்களுடைய நற்செய்தி, நீங்கள் எங்களுக்கு சொல்ல வந்த அந்த நற்செய்தி ஆண்டவரே, அது எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக இருக்கிறது. See, this good news is based on who has been born. 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா 2:11 பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதான் the good news. இயேசு தான் good news. Because of Jesus rejoice. இயேசு இருப்பதனால சந்தோஷப்படுங்க, ரைட்?
அவர் போதுமானவராக இருக்கிறார். வேற என்ன இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. You say, keep on saying, I have Jesus in my life. I have Him in my life. So I'm not going to be worried about anything. I'm going to rejoice. Whatever the circumstances are. என்ன சூழ்நிலையில் என்ன வந்தாலும் பரவாயில்லை. உண்மையிலே இந்த டைமில் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எருசலேமில் பெரிய கூக்குரல் எல்லாம் கூட காணப்பட்டது. எத்தனையோ மக்கள் அங்கே அழுது புலம்பினவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை சந்தித்தவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாக ஆரம்பித்தது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸாக காணப்பட முடியும். அதுக்காக ஆயத்தப்படுங்க. I am going to celebrate this Christmas in a joyous way. worry பண்ணிக்கொண்ட அல்ல, கவலையோட அல்ல, துக்கத்தோட அல்ல. You know, this is not only an outward joy, but also it's an inner joy. உள்ளுக்குள்ளான சந்தோஷம். சில நேரத்தில் அவுட்வர்டாக உங்களால் சந்தோஷம் கொண்டாட முடியாமல் இருக்கலாம் சில காரணங்களுக்காக. ஆனால் இட்ஸ் a spiritual joy as well. உள்ளுக்குள்ளான சந்தோஷம், உள்ளுக்குள்ளான ஒரு திருப்தி, ஒரு அமைதி, ஒரு சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆகவே நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அந்த காரியம் நடக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த இவர்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, இந்த 3 பேர் வாழ்க்கையில மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பார்க்கலாம். எலிசபெத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை கூட மரியாளை கண்ட உடனே களிப்பாய் துள்ளிட்டு அப்படின்னு பார்க்கிறோம். The child that was in the womb rejoiced when Elizabeth saw Mary. மரியாளை கண்ட பொழுது, இயேசுடைய தாயாரை கண்ட பொழுது வயிற்றில் உள்ள பிள்ளை கூட அங்கே துள்ளிட்டு களிப்பாய் என்று நாங்கள் பார்க்கிறோம். சிமியோனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சந்தோஷப்பட்டார்கள் ஆண்டவர் இயேசுவை கண்ட உடனே. அந்த 80 வயது விதவை, என்ன பேர் அவருக்கு? Hannah. Yes, Hannah, right? Hannah also rejoicing, right? அந்த வயசுல கூட அவர் சந்தோஷப்பட்டா என்று சொல்லி நான் பார்க்கிறோம். என்றால் இயேசு வந்து விட்டார், இயேசு பிறந்து விட்டார் என்பதனாலே. ஆகவே நாம் எழுந்து நின்று நாம் சொல்லுவோம் இந்த நேரத்தில், ஆண்டவரே, இந்த முறை என்னுடைய கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸாக இருக்க போகிறது ஆண்டவரே. No matter what the situations are, I am going to rejoice because I have Jesus today. என்னுடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பதினாலே நான் கலங்க போகிறதில்லை, நான் மகிழ போகிறேன், நான் மகிழ்ந்திருப்பேன். அவர் கூட எனக்கு எல்லாம் உண்டு. Yes, through Jesus you have all what you need in your life. Hallelujah, hallelujah. நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, ஒருவேளை ஆண்டவரே யாராவது ஆண்டவரே இந்த நாட்களிலே ஏரோதுவை போல கலங்கி கொண்டிருக்கிறதுக்கு தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருந்தால், இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுவிக்கிறோம் ஐயா. ஏனென்றால் அது உங்களுடைய சித்தம் அல்ல தகப்பனே. ஆமாண்டவரே, ஏரோது உங்களை நிராகரித்தபடினாலே அவன் துக்கத்தோடு காணப்பட்டான், அவன் கலங்கினான் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. உங்களுக்குள் நாங்கள் களி கூற முடியும், உங்களுக்குள் நாங்கள் சிறப்பானவர்களாய் காணப்பட முடியும். Thank you, Father, that we can be a blessing to other people today because we have Christ in our life. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஓ, இந்த முறை எங்களுடைய கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகை மிகவும் அருமையாக இருக்க போகிறது ஆண்டவர். ஒருவேளை உலக பிரகாரமாக எங்களால் கொண்டாட முடியாமல் போகலாம் ஐயா, ஆனால் அதற்காக நாங்கள் கவலைப்பட போறதில்லை. ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய கொண்டாட்டமாகவும் இருக்கிறது ஐயா. உள்ளான வாழ்க்கையிலே எங்களுக்கு இயேசு இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தினாலே அவர் கூடாக ஆண்டவரை நாங்கள் களி கூற முடியும். அவர் கூடாக எங்களுக்கு எல்லாம் உண்டு என்கிற நிச்சயத்தினாலே நாங்கள் வெற்றியோடு கூட முன்னோக்கி போக முடியும் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. பொறுப்படுத்ததற்காக நன்றி, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஆகவே கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with us all now and evermore. Amen, amen, amen. ஞாயிறுதோறும் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே பங்கு பெற்றலாம். festaudio.net என்னும் இணையத்திலே ஒலி ஒளி வடிவாகவும், ஸ்மார்ட் போன்ஸ் தொலைபேசியிலே LTR.FM வாயிலாகவும், வைஃபை வானொலி வாயிலாகவும் ஒலி வடிவாக கேட்டு நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். விண்ணொளி என்னும் எமது 15 நிமிட நேர அனுதின காலை சிந்தனையை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும், அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணொளி எனும் இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமைகள் தோறும் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலிகோட் டிவியிலேயும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் என்பதை மறவாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் இமெயில் @newgraceministries.org என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 00448453357348 என்ற இலக்கத்துடன் எம்மோடு கூட தொடர்பு கொள்ளலாம்.